இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, திருமண உறவு குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அநேக திருமண வீடுகளில் நம்ம திருமண காரியங்கள், கணவன் மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்தில் கொடுத்திருக்கிற வசனங்களை அல்லது அறிவுரைகளை அல்லது போதனைகளை நாம் கேட்டிருக்க வாய்ப்புண்டு. ஆனாலும் இப்பொழுது விசுவாசிகள் மத்தியிலே அந்த திருமண உறவை குறித்த அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டு இந்த உலக பிரகாரமான கருத்துக்களுக்கு இடம் கொடுத்து நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நாம் இந்த திருமண இணைப்பு என்பது ஒரு விசுவாச ஒரு உறவு, ஒரு விசுவாசத்தினால் இணைக்கப்படக்கூடிய ஒரு உறவு என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி என்று பார்க்கும் பொழுது, தேவன் இந்த ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவருக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளையும் அவர் உண்டு பண்ணினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். மோசேயினுடைய நாட்களில் அவர் உபாகம புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது எப்படி அவர்கள் இணைக்கப்பட வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படிப்பட்டவர்களாக இணைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறார். எப்படி என்றால், தேவனை ஆராதிக்கிற விசுவாச கூட்டத்தார் அந்த தேவனை சேவிக்காத அந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிற கூட்டத்தோடு கலக்கக்கூடாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் பண்ணக்கூடாது. விசுவாசிகளோடு உறவு கொள்ள வேண்டும், விசுவாசிகளோடு திருமண சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பழைய ஏற்பாட்டிலே உபாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, உபாகம 7ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்களோட அப்படின்னா அந்த கானானியர்களோட நீங்க எந்த தேசத்துல குடியிருக்கீங்களோ அங்க கடவுளை அறியாத அல்லது கடவுளை சேவிக்காத விக்கிரகங்களை ஆராதிக்கிற அவர்களோட நீங்கள் உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்களுக்கு குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்று சொல்லியிருக்காரு. அந்த அவிசுவாசியான கூட்டத்தாரோடு நீங்கள் கலவாதிருங்கள், உங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடாதிருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்கள் குமாரருக்கு அவர்களுடைய குமாரத்திகளை நீங்க எடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தேவர்களை என்னை சேவிக்காமல், அதாவது கர்த்தரை சேவிக்காமல், ஒரே தேவனை சேவிக்காமல் அவர்களுடைய தேவர்களை சேவிக்கும்படி உங்களை வழி விலகி போக பண்ணுவார்கள். அதனால நீங்க அவர்களோட சம்பந்தம் கலவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். சாலமோன் கர்த்தராகிய தேவனை ஆராதித்து அவருக்கு ஆலயம் கட்டி அவருடைய ஞானத்தை பெற்று அவருடைய இரக்கத்தை அவருடைய கிருபையும் பெற்ற ஒரு ராஜாவாக இருந்த பிறகும் ஒரு அநேக மனைவிகளை அல்லது கர்த்தரை அறியாத ராஜாத்திகளை அவள் திருமணம் செய்து கொண்டது நிமித்தம் அவர்கள் சாலமோனை வழிவிலக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அதுல சொல்லியிருக்கு, கர்த்தரை அறியாத அவிசுவாசிகளோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க வேண்டாம். நான் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கும் பொழுது கொரிந்தியர் எழுதின நிருபத்துல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. அப்போ நீங்க விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு கூட நீங்க கலக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கலந்தா அந்த அவிசுவாச கூட்டத்தார் உங்களையும் அவர்கள் தேவர்களை சேவிக்கும்படியாக உங்களை வழி விலக்கி போக பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு இடத்துல நாம் ஆராய்ந்து இந்த தியானத்தை பார்க்கும் பொழுது, நீங்க அப்படி ஒரு அவிசுவாசமான ஒரு விசுவாசியான ஒரு கணவன் அவிசுவாசமான மனைவியையோ அல்லது ஒரு மனைவி அவிசுவாசமான ஒரு கணவனையோ திருமணம் செய்ய நேரிடும் பொழுது அவங்க சம்மதித்தால், ஒரே தேவனை வணங்க சம்மதித்தால் நீங்க அவர்களை தள்ளிவிட வேண்டாம் என்றும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாது இருக்கணும். அதே போல கணவன் மனைவியோடு அந்த விசுவாசம் உள்ள மனைவியோடு இருக்க சம்மதமா இருந்தால் அவர்களை தள்ளிவிட விடக்கூடாது என்று சொல்கிறார். இதுல ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, என்னத்தினால் எனில்
அந்த அவிசுவாசியான அந்த தன்னுடைய கணவன் அந்த மனைவி நிமித்தம் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதே போல ஒரு மனைவி விசுவாசமுள்ளவளா இருந்தால் அவளுடைய கணவன் அவிசுவாசியா இருந்தாலும் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்பதாக சொல்லுகிறார். நாம் இதை அந்த ரூத்தினுடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, ரூத்து கடவுளை அறியாத ஒரு மோவாபிய அந்நிய ஸ்திரியா இருந்த பொழுதும் அவள் கடவுளை அறிந்த அந்த போவாசை திருமணம் பண்ணி, உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று அவளுடைய மார்க்கத்தை விட்டு யெகோவா தேவனை வணங்கும்படியாக அவள் போவாசை திருமணம் செய்து கொண்டு அவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதையும் அவளுடைய சந்ததி பரிசுத்தமாக்கப்பட்டதையும் அவருடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறந்ததையும் நான் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வசனத்தினை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அந்த நம்ம அவிசுவாசியான ஒரு கணவனையோ அல்லது மனைவியோ திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவர்கள் தேவனை குறித்த விசுவாசத்திற்குள்ளே வரக்கூடியவர்களாக இருந்தால், சம்மதம் இருந்தால் நாம் அவர்களோடு வாழ்வது தவறல்ல என்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவனுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சொல்லும் பொழுது அவள் ரொம்ப கருத்தாக சொல்கிறார், நீ இந்த எங்களோடு கூட இருக்கிற இந்த கானானியர்களிடத்தில் என்னுடைய மகனுக்கு பெண் பார்க்காதபடிக்கு என் இனத்தாராகிய இடத்திலே போய் அவனுக்கு நீர் பெண் பார் என்று எலியேசரை அனுப்பதே பார்க்கிறோம். என் இனத்தார் என்று சொல்லும் பொழுது நாம் ஜாதியையோ அல்லது இனத்தையோ குறிப்பதாக அல்ல, தேவனை வழிபடுகிறவர்கள், யெகோவா தேவனை தொழுது கொள்ளுகிற என் இனத்தாரிடத்திலே போய் நீர் அவளுக்கு பெண்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே போல அவருடைய சிம்சோனுடைய தாயாரும் அவளுடைய தகப்பனும், சிம்சோன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை அவன் நேசித்து அவளை விவாகம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய தாயாரும் தகப்பனிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியரிடத்திலே நீ பெண் கொள்ள போகிறதென்ன என்று சொல்லுகிறார்களாம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் திருமணத்திற்கு ஆயத்தமாக கூடிய பிள்ளைகள் அல்லது பெற்றோர்களும் இந்த விசுவாச கூட்டத்தார், இந்த அவிசுவாசியான கூட்டத்தாரோடு சம்பந்தம் கலக்க நாம் யோசிக்க வேண்டும். அவர்களின் நிமித்தம் அவருடைய தேவனுடைய நாம மகிமைப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலையிலே நாம் அந்த விவாகம் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் நாம் சம்பந்தம் கலவாமல் இருக்கிறது நல்லது. விவாகம் புத்தகத்தில் சொன்னது போல நம்மையும் அவர்கள் வழிவிலக செய்வார்கள், அவர்களும் அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு நேராக நம்மளை நடத்த வழிவிலக பண்ணுவார்கள் என்று எண்ணும் பொழுது அப்போ கர்த்தருடைய கோபம் உங்களுக்கு எழும்பி அவர் உங்களை அழித்து போடுவார் என்றதில் எழுதியிருக்கிறது. நீங்க அப்படி விலகி போகும்போது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் எழுப்பி அவர் உங்களை அழித்து போடுவார் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் ஒரு மனைவியோ அல்லது ஒரு புருஷனோ நம்ம திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தால் அல்லது அவிசுவாசியா இருந்தால் மனைவி அவளை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று பேதுரு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் கீழ்ப்படியாதவனா இருந்தால் அவன் தன்னுடைய தேவ பக்தியற்ற கற்புள்ள நடக்கையினால் அவளை போதனையின்றி அவளை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த காரியங்கள் கர்த்தருக்கு ஏற்புடையதாகவும் பிரியமானதாயும் நடக்கும். அநேக இந்த விசுவாசம் உள்ளவர்கள் அவிசுவாசத்தோடு திருமணம் பண்ணி அந்த அவருடைய சந்ததி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த யூத ஸ்திரீ ஐனிக்கேயால் அந்த தீமோத்தேயுவை விசுவாசத்திலே வளர்த்தார். எப்படி சிறு வயதிலிருந்தே வேத எழுத்துக்களை சொல்லி அவனை விசுவாசத்திலே வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். அவருடைய பாட்டியாகிய லோவிசாலும் ஐனிக்கேயாலும் அப்படியாக வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய சந்ததியை விசுவாசத்திலே வளர்க்க அவளாலே முடிந்தது. அந்த சூழ்நிலை அந்த மாதிரி உள்ள காரியங்களில் நாம் என்ன செய்யலாம், ஒரு அவிசுவாசியையும் கர்த்தருக்கு நேராக திருப்ப ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் நம்முடைய நடக்கையினாலும் போதனையின்றி அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிறபடி பண்ண முடியும். அப்போ அந்த விசுவாச உறவை, அந்த திருமணத்தின் மூலம் அந்த விசுவாச உறவை காத்து கொள்வதில் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியே ஒரு அந்த கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம்
கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் திருமண உறவு பார்க்கும் பொழுது, இணைக்கப்படும் பொழுது ஆண்டவரே, விசுவாச கூட்டத்தாரோடு நாங்கள் இணைக்கப்படும்படி அந்நிய நுகத்தில் பிணைப்படாதிருப்பீர்களாக என்று சொன்னபடி நாங்கள் பிணைக்கப்படாதிருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி புருஷரானவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தாலும் மனைவியானவனை கற்புள்ள நடக்கையினால் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை ஜெபித்து உம்மிடத்திலே ஜெபித்து உம்முடைய உதவியை பெற்று ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விசுவாசத்திற்குள்ளே இழுத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களை நீர் பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை கொடுத்து வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை 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 மகிமை